ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்ட்டிஷன் பை பார்த்துருப்போம். ஸோ ஆவரேஜ்னு ஒரு காலம் டெரைவ் காலம் யூஸ் பண்ணிட்டு, அதில் ஓவர்ன்ற ஒரு கான்செப்ட் மூலயமா பார்ட்டிஷன் பை எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோ நம்பர் பார்க்க போறோம். ஸோ ரோ நம்பர் எதுக்காகனா, ஒவ்வொரு டேட்டாக்கும் இப்போ ஒரு டாப் 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ரோ நம்பர் யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து டாப் 10 அப்படின்றது வென் கண்டிஷன் மூலயமா நம்ம வந்து டாப் 10 ரெக்கார்டை வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ரோ நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம் வச்சுங்களா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளோட காலம்லாம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ மேலே எனக்கு இந்த 3 டேபிளை பேஸ் பண்ணி தான் நான் அவுட்புட் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இப்போ இந்த 3 காலம் பேஸ் பண்ணி நம்மளோட காலம் எடுத்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் காலம் யூஸ் பண்ணி அதில் ரோ நம்பர்ன்றதை செட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஏ டேபிளில் இருக்க நேம்ன்ற காலம் எனக்கு வேணும். ஸோ ஏ இதில் இருக்கிற நேம்ன்ற காலம்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்றது ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி அலியாசஸ் நேம். ஸோ அதனால ஏ டாட் நேம் அப்படின்றத கொடுக்குறேன். அகைன் ஏ டேபிளில் இருக்க லிஸ்ட் ப்ரைஸை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத எடுத்தாச்சு. இப்போ பி டேபிளில் இருக்க நேமை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ பி டேபிளில் இருக்க நேமை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சி டேபிளில் இருக்க நேமும் நான் இங்கே வந்து எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 4 காலம் வந்து நான் ரிட்ரீவ் பண்ணிட்டேன். ஏ டேபிள், பி டேபிள், சி டேபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து டிரைவ் காலம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா ப்ரைஸ் ரேங்க் அப்படின்ற ஒரு காலம் நேமை டிரைவ் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரோ நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஓவர் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட் டைம் பார்ட்டிஷன் பண்ணிடணும். பார்ட்டிஷன்னா என்னன்னா, இப்போ பார்ட்டிஷன் பை சொல்லிட்டு ஒரு காலம் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் நேம் வைஸ் ரோ நம்பர் வரும். ஸோ இப்போ வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ் ஆக்சசரிஸ் அப்படி இருக்குன்னா ஆக்சசரிஸ் மட்டும் ஒரு 10 ரோ இருக்குன்னா 1லேருந்து 10 வரைக்கும் கண்டினியூவா வரும். அடுத்த ஆக்சசரிஸ் போயிடுச்சுன்னா அதுலேருந்து 1லேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுதான் பார்ட்டிஷன் பை. ஸோ இங்கே வந்து ஆர்டர் பார்ட்டிஷன் பை ஆர்டர் பை ரெண்டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பை சொல்லிட்டு ஏ டேபிளில் இருக்க லிஸ்ட் ப்ரைஸ் வரை எனக்கு வந்து என்ன ஆகணும், பார்ட்டிஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா லிஸ்ட் ப்ரைஸ் வைஸ் இப்போ வந்து டிஃபால்ட்டாக இங்கே இது விட்டுட்டேன்னா அசெண்டிங் ஆகும். லிஸ்ட் ப்ரைஸ் ஸ்மால் நம்பர் எங்கே இருக்கோ அதுலேருந்து 1 2 3 அப்படின்றது வரும். எனக்கு ஹையஸ்ட் நம்பர்லேருந்து வேணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ டிசெண்டிங்ன்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ டிஎஸ்சின்றது என்னன்னா டிசெண்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் டிரைவ்ட் காலம் வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போறேன், இங்கே எனக்கு அவுட்புட் வர்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், டேபிள்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஏ டேபிள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண மாதிரி தான் கேட்டகரி சப் கேட்டகரி ஐடியா வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதனை என்னோட ஏ டேபிளை நான் இங்கே கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்னோட ஜாயின் டைப். ஸோ செகண்ட் என்ன பண்ண போறேன்னா பி டேபிளை வந்து ஜாயின் பண்ண போறேன். ஸோ பி டேபிளை கொடுத்துட்டு ஆன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட ஜாயின் எதை காலமை பேஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ ஏ டேபிளில் இருக்கேன் ப்ராடக்ட் சப் கேட்டகரி அப்படின்ற கேட்டகரி ஐடின்ற ஒரு காலமையும், அதே மாதிரி பி டேபிளில் இருக்க சப் கேட்டகரி ப்ராடக்ட் சப் கேட்டகரி ஐடி. ஸோ நான் ஏ டேபிளையும் பி டேபிளையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம 3 டேபிளையும் எடுத்திருக்கோம். அதனால இங்கே என்ன பண்ண போறோம், சி டேபிளையும் ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஜாயின் கொடுத்துட்டு என்னோட சி டேபிள் நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஆன் போட்டு இது வந்து நான் கேட்டகரி வைஸ் வந்து என்ன பண்ண போறேன், ஜாயின் பண்ண போறேன். ஸோ பியில் இருக்க டேபிளில் இருக்க ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி ஈக்குவல் டு சி டேபிளில் இருக்க ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி. ஸோ நான் இங்கே வந்து என்னோட டேபிள் என்ன பண்ணிட்டேன், எழுதி முடிச்சாச்சு. ஸோ நான் இதை இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ செலக்ட் போட்டாச்சு, என்னோட 4 காலம் டிரைவ் பண்ணியாச்சு, என்னோட டிரைவ்டு காலமும் போட்டாச்சு, ரோ நம்பர் வைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இன்கரெக்ட் சின்டெக்ஸ். ஸோ நம்ம இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்டெக்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குயா. இந்த சி நேம் பக்கத்தில் கமா போடலை. ஓகே. ஸோ அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணிருக்கும், என்னன்றது செக் பண்ணுறேன்.
A dot name, A dot list price, B dot name, C dot name, price rank equal to. Okay. So A dot name பக்கத்துல ஒரு கமா கொடுக்கல. ஸோ அதனால ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் ஆயிடுச்சு. என்ன இருக்கு நம்மளோட கண்டிஷன் பாருங்க. நம்ம ரிட்ரைவ் பண்ண நேம் காலம் வந்துடுச்சு, லிஸ்ட் ப்ரைஸ், அதுமாதிரி பியில் இருக்க நேம் காலம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நேம் இருக்கு, இங்கேயும் நேம் இருக்கு, இங்கேயும் நேம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 நேம் வர்றது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த நேம் வந்து நம்ம என்ன பண்றோம், அலியாசஸ் யூஸ் பண்ணி ஆஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் அப்படின்றதையும் நம்ம இங்க பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிரைவ் காலம் யூஸ் பண்ண மாதிரி இங்க பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடியே வந்து நான் என்ன பண்றேன், சப் கேட்டகரி, இது வந்து நம்மளோட சப் கேட்டகரி. ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரியே கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து கேட்டகரி. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு நேம் வந்து ஹெட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோ நம்பர் வந்துடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஆர்டர் பை லிஸ்ட் ப்ரைஸ் ஏ காலமில் இருக்கிற லிஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததுனால டிசைனிங் கொடுத்ததுனால டிசைனிங் வைஸ் என்ன இருக்கும், நமக்கு ஷார்ட் ஆகிட்டு ஸோ அதுக்கு வந்து ஆர்டர் நம்பருக்கு நமக்கு இங்கே ஃபெச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ட்டிஷன் பை அப்படின்றத கொடுக்க போறோம். ஸோ பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டகரி வைஸ் பார்ட்டிஷன் பை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பைக் ஸ்டார்ட் ஆகுதா, பைக் 1லேருந்து வருதா. ஸோ இங்கே பைக் எங்கே முடியுதோ 44ல் முடிஞ்சிட்டு அகைன் என்ன பண்ணோம், 45ன்றது ஒன்னா மாதிரி காம்பனன்ஸ் வந்து 1லேருந்து வரும். ஸோ அதுதான் நம்ம பார்ட்டிஷன் பை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பைல என்னோட கேட்டகரியை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் அதை வந்து ரன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, ப்ராடக்ட் கேட்டகரி வந்து பார்ட்டிஷன் பை கொடுத்ததுனால இப்போ வந்து பார்ட்டிஷன் பை கேட்டகரி. இப்போ ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சசரி வரைக்கும் 1 to 29 வந்துருச்சு ரேங்க் ரோ நம்பர். ஸோ அகைன் வந்து பைக்ஸ்லேருந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பைக்ஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், 97 ரோஸ் வந்திருக்கு. ஸோ அகைன் கிளாத்திங்லேருந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்றது பண்றது. ஸோ மூணாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்க போறோம். என்ன கண்டிஷன்னா இப்போ வந்து இந்த ரோ நம்பர் போட்டோம்ல, இந்த ரோ நம்பர் ஒரு காலமா போட போறோம். ஸோ காலமா போட்டுட்டு நம்மளோட கண்டிஷன் இப்போ கிரேட்டர் தென் 10 இருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன ஆகணும்னா எஸ்ன்னு வரணும். இது கிரேட்டர் தென் 10 லெஸ் தென் 10 இருந்ததுன்னா எனக்கு நோன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்ல பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து அகைன் நான் என்ன பண்றேன், ஒரு காலம் வந்து இங்க இன்செர்ட் பண்ணி டெரைவ்டு காலம். ஸோ இங்க கமா போட்டுக்கோங்க. லாஸ்ட் காலம்ல மட்டும்தான் கமா வரக்கூடாது. அது நீங்க லாஸ்ட் காலம் முன்னாடி எத்தனை காலம் பண்ணியிருந்தாலும் கமா வரணும். அதனால தான் நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் வந்து எரர் அடிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டாப் 5 ப்ரைஸ்ன்னு போடுறேன். ஸோ டாப் 5 ப்ரைஸ் அப்படின்றத நான் இங்க போடுறேன். ஈக்குவல் டு போட்டு ஸோ நான் இதில் எது எழுத போறேன் அப்படின்னா பேசிக்ஸ் சீக்வல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். கேஸ் எண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வென்னு அப்படின்ற ஒரு கண்டிஷன் மூலியமா நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ் அப்படின்றது, சாரி கேஸ்ட் இல்லை கேஸ். ஸோ கேஸ் எண்ட். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம், நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வென். ஸோ வென்னு சொல்லிட்டு என்னோட ரோ நம்பர் நான் என்ன பண்றேன், இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி போடுறேன். இங்க மேல நம்ம எழுதியிருந்தோம் பாத்தீங்களா. ஸோ இதை நான் என்ன பண்றேன், அப்படியே ஃபுல்லா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னோட கண்டிஷன். ஸோ வென்னு சொல்லிட்டு என்னோட கண்டிஷன்ல நான் இதை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா
ஸோ டாப் 5 ப்ரைஸ் தானே கேட்டிருக்கோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா தென் என்ன வரணும், எஸ் வரணும் எனக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 5 இருந்ததுன்னா, ஸோ டாப் 5 கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க டிசம்பிள் தானே இருக்கு, சாரி டிசெண்டிங்ல தானே இருக்கு. டிசெண்டிங்னாலே டாப் ஹையஸ்ட் வேல்யூ தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாப் 5 அப்படின்றத கொடுத்துருக்கோம். எல்ஸ்ல என்ன பண்றேன், அப்படி டாப் 5 இல்லை அப்படின்னா அது என்னவா ஆகணும், நோவா வேணும் அப்படின்ற மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ரிப்போர்ட்டை ஃபுல்லாக ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன காட்டும், இங்க பாத்தீங்கன்னா டாப் 5 பார்த்தீங்கன்னா டாப் 5 மட்டும் எஸ் வரும், மற்றதுக்கெல்லாம் நோ வரும். அதே மாதிரி டாப் 5 எஸ் வரும், மற்றதுக்கெல்லாம் நோ வரும். ஸோ எனக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் பைடி ஆகும். இல்லை எனக்கு வந்து மொத்தமா எனக்கு என்ன இருக்கோ அதுல டாப் 5 வேணும் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் பையை அப்படியே எடுத்து விட்டுருவேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா கான்செப்ட், ஆர்டர் பையில் பண்ணோம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் இங்கே ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டலாக இருக்க நம்மளோட டேட்டா செட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி என்ன காட்டும், எஸ் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோ நம்பர் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே வரும். ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ், ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட ப்ரைஸ் ரேங்கை வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்ட்டிஷன் பண்ணி எடுத்திருக்கோம். பட் நம்ம இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன் என்னவா இருக்கு, பார்ட்டிஷனே கிடையாது. டோட்டலாக இருக்க வேல்யூல ரோ நம்பர்ல டாப் 5 என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் தான் எஸ்ன்னு வரும். ஸோ இங்கேயும் நீங்க பார்ட்டிஷன் பை அப்படின்றத எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே என்ன ஆகும், ஒன்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன நம்பர் இருக்கோ அது வந்து ரோ நம்பர் ஃபெச் ஆயிடும், பார்ட்டிஷன் ஆகாது கேட்டகரி வைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இந்த ஒன்ல இருந்து லாஸ்ட் 295 வரைக்கும் ஒரே நம்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாப் 5க்கு மட்டும் எஸ் வரும், ரிமைனிங் இருக்கிறதுலாம் நோ வரும். ஸோ இதுதான் வந்து ரோ நம்பர்.